ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு ரைஸ் ரெசிபி. வழக்கமாக நம்ம செய்கிறத விட நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பூண்டு பொடிசாக நறுக்குனது, 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துட்டு சிக்கன் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வரணும். சிம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. சிக்கன் ஓரளவு வதங்கினதும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து வரணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இதில் 2 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் இதில் கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸ் ரெசிபி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.